சூனியத்தை நம்புறவங்களுக்கு பின்னாடி நின்று தொழலாமா என்று கேட்டாங்க. சரியா? நான் அதாவது அதுக்கு தான் அந்த விளக்கமே சொன்னேன். இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு பின்னாடி நின்று தொழ முடியாது. அது எப்படி நீங்க விளங்கிக்கிறனே? சில ஆக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்ஐடிஜே சொல்லிடுச்சு சூனியத்தை நம்புற யாருக்கு பின்னாடி சொல்லக்கூடாதான், எந்த பள்ளியிலும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அப்படி சொல்லல. எப்படி சொல்றோம்னா, எந்த இமாம் இதை நம்பி உண்மை என்று வாதிடுகிறாரோ அவருக்கு பின்னாடி தான் சொல்லக்கூடாது. சில மௌலவிமார் இருப்பாங்க, அவர் அப்பதான் மதரசா விட்டு வெளியாகி வந்திருப்பாரு. நீங்க போய் கேட்பீங்க, மௌலவி சூனியத்துக்கு ஆற்றல் உண்டா இல்லையா? அவருக்கு புகார்ல ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிக்கப்பட்டுச்சாமே, அப்ப நீ முஸ்லிக் உனக்கு பின்னாடி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அவருக்கு விவரமே தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு இதை பத்தின நாலேஜே இல்ல. புரியுதா? இது இதுக்கு மட்டும் சூனியத்துக்கு மட்டும் உள்ளது இல்லைங்க. இது கந்தூரி ஓதுறவனுக்கு இதான் தீர்ப்பு. ஒருத்தன் கந்தூரி ஓதுவான், அப்பதான் மதரசா விட்டு வெளியே வந்திருப்பான், அவனுக்கு தெரியாது. மௌலவி நீங்க மௌலுது ஓதுறீங்க, மௌலுது சிறுக்கா இல்லையா? மௌலுது ஓதி வாரங்க தெரியல, அது சிறுக்கு, ஆகவே உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்ல. அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும் அது சிறுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நாங்க தெளிவா சொல்றோம், இலங்கையில யார் இதை வாதிடுகிற உலமாக்கள் கொஞ்சம் பேர் லிஸ்ட் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உலமாக்கள் இருக்காங்களே, இது உண்மைதான், சத்தியம்தான், சூனியத்துக்கு தாக்கம் உண்டு, நம்பித்தான் ஆகணும், இப்படி யாரு வாதிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உலமாக்கள் முஸ்ரிக்கீன்கள், அவங்களுக்கு பின்னாடி சொல்லக்கூடாதான். ஒண்ணுமே தெரியாத நிறைய மௌலவிமார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி சொல்ல முடியாது, என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையில விவரமே தெரியலையே. அவங்கள்ட்ட போய் நீங்க அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை கிடைக்கும் போது இப்படி நடந்துச்சாமேன்னு சொன்னா அப்படியான்னு கேட்பாரு அவரே. உங்கள்ட்ட உங்களுக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்டவனை போய் உனக்கு பின்னாடி சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு தெரியாது, விவரம் தெரியா. அப்ப விவரம் இந்த முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சா தானே ஷிர்கா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும். புரியுதா? அது கேட்பாங்க. ரெண்டாவதுல இன்னொரு கேள்வி இதோட சேர்த்து நானே சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, அப்ப மக்காவுக்கு போய் எப்படி நீங்க மக்காவுல எப்படி ஹஜ்ஜி செய்யலுமா உங்களுக்கு? அவங்களும் சூனியத்தை நம்புறாங்க தானே. அப்ப ஹுதைஃபி, இந்த சுதைசி எல்லாரும் சூனியத்தை நம்புறவங்களா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இமாம் சுதைசி நான் சூனியத்தை நம்புகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தால் கூட ஹஜ்ஜி செய்ய போறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹஜ்ஜில எந்த ஒரு காரியமும், ஹஜ்ஜிலையோ உம்ராவிலையோ எந்த ஒரு காரியமும் இமாமுக்கு பின்னாடி வாரதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. சை செய்வீங்க, நீங்க தனியத்தான் செய்வீங்க, இமாமும் சேர்ந்து அவங்களோட ஓட போறாரு இல்ல. தவாப் செய்வீங்க, இமாமும் சேர்ந்து உங்களோட தவாப் செய்ய போறது இல்ல. அவர் தொழுகை வைக்க மட்டும் தான் வருவாரு. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், நான் சூனியத்தை நம்புகிறேன் அவர் டிக்ளரேஷன் பண்ணிட்டாரு. இப்ப இமாம் சுதைசி முஷ்ரிக்கு, பாப்பமே எஸ்ஐடிஜே காரன் எப்படி தொழுகிறாண்டு, அவருக்கு பின்னாடி தான் தொழணும்னு கட்டாயம் இல்லங்க. நாங்க தனி ஜமாத் வைக்கிறதுக்கு தடையாங்க. எத்தனை 20 ஒரே நேரத்தில் 50 ஜமாத் அங்க நடக்கும். என்ன கேள்வி பல மாதிரி இந்த கேள்வியை கேட்கறது. இவங்க ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்வாங்க? என்ன செய்வோம்? ஹஜ்ஜில கல்லு செய்தானுக்கு கல்லறிவோம், இமாமும் சேர்ந்து எங்களோட வீசப்படுறாரா? இமாமுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க வீச போறோம், அவ்வளவுதான். நாங்க சை செய்ய போறோம், நாங்க தவாப் செய்ய போறோம். எல்லா காரியமும் ஒவ்வொரு மனிதனும் தனியா செய்யற காரியம் தான். அங்க இமாமத்துக்கே இமாமத்தோட உள்ளது வளம மாதிரி தொழுவுறது, அது எல்லா பள்ளியிலையும் உள்ளதுதான். சரியா? அந்த இமாம்களுக்கு இதை பத்தின நாலேஜ் இல்ல. நாலேஜ் நாங்க இப்படித்தான் அவங்க அறிவிப்பாங்களா இருந்தா, இங்க உள்ள உலமாக்குள்ள சட்டம் தான் அங்க உள்ள உலமாக்கும், அதுல எங்களுக்கு எந்த சம்பந்தம், எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சொல்றதுக்கு. புரியுதா? அதனால இது விளங்காம கேட்கறது. மக்காவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க, மதினாவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க, அக்ஸாவுக்கு போனா எப்படி சொல்லுவீங்க, உலகத்துல எங்க போனாலும் இப்படித்தான் சொல்லுவோம். அதுல என்ன விரலாட்டும் போது என்ன கேட்டாங்க? சரி, தௌஹீத்காரன் இங்க தொழுவுறீங்களே, கொழும்பு பெரிய பள்ளிக்கு போனா எப்படி சொல்லுவீங்க? எங்க போனாலும் விரலாடி தான் சொல்லுவோம். நாங்க என்னண்டா செய்ய மாட்டோமோ நினைச்சுக்கிட்டு சொல்றது இது. நாம அப்படித்தான் செய்வோம். நாங்க கேட்கிற இந்த கொள்கையை நாங்க காசுக்கு விலை பேசி விக்கல. இது கொள்கையாக சத்தியமாக நினைச்சு சொல்றது, உணர்ந்து சொல்றது, படிச்சு சொல்றது. அதனால எவனுக்கும் பயந்து அப்படி சொன்னா அப்படி ஆகிருமே, இப்படி சொன்னா இப்படி ஆகிருமே. இப்ப என்ன 2ஆம் நம்பர் வேலை பாக்குறது? இப்ப சொல்லியல்ல, மிடில் ஈஸ்டுக்கு எப்படி வாரன்னு பாப்போம். இப்ப எப்படியா மிடில் ஈஸ்டுக்கு போக முடியாட்டி என்ன? சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யட்டும், சக்தி உள்ளவர்கள் உம்ரா செய்யட்டும். எங்களுக்கு விசா தரலன்னா போடா போறதுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அல்லாஹ் சக்தி இருந்தா தான் இதையும் செய்ய சொல்றேன். அப்படிலாம் தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அந்த 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் செய்யறாங்க, அது வேற கதை. எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? ஆகவே மக்காவுக்கு போனா எப்படி தொழுகிறது, மதீனாவுக்கு போனா எப்படி தொழுகிறதுங்கிறதெல்லாம் இந்த சப்ஜெக்ட்லயே வராது. நான் என்ன கேட்கிறேன்டா, இப்படி கேட்கிற உலமாக்கள் தயவு செய்து எங்களுக்கு முன்னாடி எப்படி இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் உலமாக்கள் கேட்டாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கேள்வியில கேட்டீங்கன்னா நல்ல ஒரு விவாதம் ஒண்ணுல வரமாட்டேங்கிறாங்க. கேட்டாங்களுக்கு விவாதம் பண்ணவே தெரியாதுன்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரியா?